பாஸ் கணேஷ் இருக்காருல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? கணேஷ் இருக்காரா? அவன் வீட்டை நீ எது கேட்குற? என் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கா. அதான் மாப்பிள்ள என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போவான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவனே வந்துடுவான். அவன் வந்த அப்புறம் அவன் கேரக்டர் நீங்களே தெரிஞ்சுக்கணும். மாப்பிள்ள எங்க இருக்குடா? சீக்கிரமா கொல்லண்டா. ஃபோன் பண்ணும்போது நான் பக்கத்தில் வந்துட்டேன்டா. சரிவா போவோம். எங்க போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவோம். டீ குடிக்கா? மணி 12வது, எப்பயும் இதே குடிப்பான். வாடா, ஆளுக்கு ஒரு ஓல்டு மங்க போட்டு வருவோம். சரக்குலாம் அடிக்கிறதுல மச்சான். ஏண்டா நேற்று நைட்டு தான் ஓல்டு மங்க பார்த்தலன்னு கோட்ரு வாங்கி வச்சா, அதுக்குள்ளேயே மறந்துட்டா. சரி புயலை கொடு. கோயிலெல்லாம் வைக்கிறதில்ல மச்சான். ஏண்டா நேற்று கஷ்டப்பட்டு புயல பாக்கெட்டை கடை கடையாக ஏறி வாங்கி வந்து வச்சுன்னா பாதி பாக்கெட்டு நீ எடுத்துன்னு போயிட்டு இப்போ எனக்கே இல்லைன்ற. ஏன்டா? சரியா காலையிலே கட்டிங் ஒன்று போட்டான், ஊதத்துக்கு ஒன்றும் இல்லை. பீடி கொடு, காஜா பீடி கொடு. இல்லடா ராஜா பில்லா இல்லடா. நேற்று வரையும் குடிச்சா நீ குடிக்க மாட்ட, அப்படி தானே? பாஸ் கணேஷ்னா யாரும் கேட்டல, பார்த்துக்க ஆள. ஏன்டா என்ன அடிக்கிறா? மாப்பிள்ள பார்க்க வந்ததே ஒன்னதான்டா. என்னையா? ஃபிளாஷ்பேக். பாஸ் மதன் இருக்காருல்ல, அவர் வீடு எங்க இருக்கு? அவன் வீடு எதுக்கு உங்களுக்கு? என் தங்கச்சி அவர் தான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கா. அதான் மாப்பிள்ள என்ன கேரக்டர் எதுன்னு விசாரிச்சுட்டு போவாங்க. என் பேர் கணேஷ், அவன் என் ஃப்ரெண்டு தான். எனக்கு உன் தங்கச்சியை கட்டி கொடுக்குறதாகவும் என்ன கேரக்டர் விசாரிக்க நீங்கள் ஊருக்குள்ளே வந்ததாகவும் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி பாருங்க. அவன் கேரக்டர் என்னன்னு அவனே சொல்லுவான். ஓழி